போராளியாக இருந்து அரசியல்வாதியாக மாற்றமடைந்த இந்த காலப்பகுதிக்குள் தமிழ் தேசிய போராட்டத்தில் நீங்கள் பார்க்கிற வித்தியாசம் என்ன? இல்லை, என்னை பொறுத்த மட்டும் நான் இப்பொழுது ஃபீல் பண்ணுறேன், அதாவது அந்த நினைச்சு பார்க்குற ஒரு விடயம் ஆயுத போராட்டத்திலே இருந்திருக்கலாம். ஏனென்றால் அந்தளவுக்கு இன்றைக்கு நிலைமைகள் மோசமாக இருக்கு. இப்போ எங்கட வடகிழக்கில் பார்த்தோம்னா துப்பாக்கி சத்தங்கள் இல்லையே ஒழிய அனைத்து விடயங்களும் நடக்குது. அந்த எங்களுடைய பரம்பல் தமிழ் பேசும் மக்களுடைய வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் பேசும் மக்களுடைய பரம்பலை இல்லாத ஒழிக்கின்ற அந்த தமிழ் பேசும் மக்கள் இந்த அந்த வரலாற்றை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்று அழிக்கின்ற அந்த முயற்சியான் இப்போ நடந்துட்டுருக்கு. இதில் குறிப்பாக நிலத்தை அபகரிக்கிறது. இப்போ நாங்கள் போராட்டத்தில் எதை நோக்கி நாங்கள் துப்பாக்கி எடுத்தோம்னு சொன்னால் எங்களோட நிலத்தை காப்பாற்று. அந்த நிலம் இருந்தால் தான் ஒரு இனத்தினுடைய தன்மையோ அல்லது இனத்தினுடைய பரம்பல் பாதுகாக்கப்படும். அந்த நிலம் இல்லைன்னா அகதி வாழ்க்கை போன்றுதான் அது இருக்கும். அந்த வகையில் இந்த நிலத்தை காப்பாற்றுவதற்கும் இனத்தின் விடுதலைக்காகவும் போராடி கொண்டிருக்கின்ற அந்த நிலை இப்போ பார்க்கக்குள்ள இன்னும் மோசமாக நிலங்கள் வடகிழக்கில் அபகரிக்கப்படுகிறது. அதில் குறிப்பாக புத்த பிக்குகளுடைய அடாவடித்தனம். அதை விட பார்த்தோம் என்று சொன்னால் இந்த திணைக்களங்கள், இந்த புதைப்பொருள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், பறவைகள் சரணாலயம், இப்படி திணைக்களங்கள் திட்டமிட்டபடி, அது யாருடைய கதையும், அது இப்போ பிரசிடென்ட் கூட அதை செய்யக்கூடாது என்று உத்தரவு போட்டாலும் கூட அதுக்கு ஏற்கனவே தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் போல. இப்போ நாங்கள் இப்படி சொல்லுவோம், ஆனால் அதை அது செய்யக்கூடாது, தாமதிப்பது இழுத்தடிச்சது அப்படியாக செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு நடவடிக்கையாக தான் இருக்கு. ஏன்டா பிரதமர் ஜனாதிபதி கூட பல விடயங்களிலே அதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார், ஆனால் அது நடைபெறுவதாக இல்லை. அவர்கள் உண்மையிலேயே அவர்களுடைய இனத்துவ ரீதியான சிந்தனையில் அவ்வாறு செயற்படுகிறார், அல்லது அவர்கள் தென்னிலங்கை அரசியல் சக்தியினுடைய கருவிகளாக செயற்படுகிறார்களா? இல்லை, என்னை பொறுத்த மட்டும் இல்லை, கருவி என்று தான் சொல்லலாம். இப்போ சிந்தனைகள் ஏதாவது செய்யணும் என்று இருந்தாலும் கூட இந்த கதிரை விடயத்தில் தென்னிலங்கை சக்திகளோடு போக வேண்டும் என்ற ஒரு சிந்தனை தான் இருக்கு. இவர் தான் எனக்கு தொழிலை அமைத்து தந்தார், இந்த வாய்ப்பை கொடுத்தார், அவர்களுக்கு நான் பணியாற்றப் போகிறேன். இல்லை, அதாவது இனம் சார்ந்தவருடைய இனம் சார்ந்த தங்களுடைய இனம் சார்ந்த விடயம், கட்சி சார்ந்த விடயம், தன்னுடைய இனம் என்ற ஒரு இப்போ என்ன பொறுத்த மட்டும் என்னுடைய இனம் என்று தான் நான் பேசுகிறேன், போராடுகிறேன் எல்லாம். அந்த சிங்கள தேசத்தினுடைய வலிமையை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய சிந்தனையாக இருக்கு. இப்போ அந்த வகையில் அவைகளுக்கும் அந்த சிந்தனை இருக்கும். அப்படின்னா இந்த பரம்பல் தமிழ் பேசும் மக்களுடைய பரம்பலை இல்லாத ஒழிச்சு இலங்கை முழுவதும் புத்த தேசத்தினுடைய இலங்கை தேசம் புத்த மதத்தை சார்ந்தது, அந்த புத்த வழிமுறைகளை கொண்டதென்று வரலாற்றை சொல்லுகிற வகையிலே அதை கொண்டு வருவதற்கான வரலாற்றை புதுப்பிக்க பார்க்கிறார் முயற்சி தான் அது. இப்போ அதில் உண்மையிலே நீங்கள் கேட்டது போல் இப்போ நான் அந்த கவலைப்படுகிறோம், இந்த ஆயுத போராட்டத்தை ஆயுதத்தை ஏன் கீழே வைத்தோம் என்று சொல்லி. விடுதலை புலிகள் இருக்கக்குள்ள அந்த போராட்டம் பெற்றுக்கிட்டு இருந்தது. அதுவும் மௌனிக்கப்பட்ட பின்பு உண்மையிலே அது அந்த ஆயுதம் இருக்கைக்குள்ளே இருந்த இவர்களுடைய அச்சங்கள் இப்பொழுது இல்லாமல் போயிருக்கு. அதை பற்றி அவர்கள் ஒரு இனம், ஒரு தேசிய இனம், உதாரணமாக மலையகம், முஸ்லீம் மக்கள், தமிழ் மக்கள், இந்த மூன்றும் தேசிய இனங்களாகத்தான் இந்த நாட்டிலே பார்க்கப்பட வேண்டும். சிங்கள தேசிய இனம் இந்த நாட்டிலே பார்க்கப்பட வேண்டிய உரித்துடையவர்கள் நாங்களும். ஆனால் அவங்க அதை பற்றி சிந்திக்கிறே இல்லை. அந்த ஆயுத போராட்டம் ஆயுதம் கையில் இருக்கக்குள்ள ஆயுத போராட்டம் உச்சகட்டத்தை அடைந்திருக்கக்குள்ள இருந்த நிலம்பரம் இப்போ இல்லை. இப்போ எங்களோரும் இந்த வெற்று நாட்டவர்கள் போல பார்க்கறது தான் இப்போ இருக்கிற எல்லாரும். மிக மோசமாக எங்களுடைய இன்றைய பார்த்தோம்னா பயங்கரவாத தடை சட்டத்தில்
சாதாரண ஒரு கேக்கை வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்று போட்ட ஒரு கேக்கை கொடுத்தவரை இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தில் போட்டிருக்கான். இப்படி பயங்கரவாத தடை சட்டத்தை எடுக்கணும்னு ஐநா கூட சொல்லுது. ஆனால் அதை பற்றி அவங்க அக்கறைப்படுறதா இல்லை. இன்றைக்கும் பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்திட்டு தான் இருக்கான். அது வேறு. ஒரு 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 இனத்தினுடைய ஜனநாயக ரீதியாக கருத்துக்கள் சொல்லுவது கூட இங்கு மறுக்கப்படுகிற ஒரு சூழல் இருக்கிறது. உண்மையிலே வெளியிலே சரியாகட்டும். அதான் நான் முதலே சொன்னது போல் அந்த துப்பாக்கி சத்தங்கள் இல்லையே ஒழிய மௌனமான முறையில் எங்களை கருவறுக்கிற செயல்பாடு தான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. இராணுவம் நிலங்களை பிடிக்கிறது, இந்த புத்த கோயில்களுக்காக நிலங்களை பிடிக்கிறார்கள். இப்படி பட்டு மோசமான, அதை விட பயங்கரவாத தடை சட்டம் எங்கள் மீது, எங்களோட இனத்தின் மீது பாய்கிறது. இப்படி ஒரு அடிமை, அதாவது ஒரு அழுத்தத்தை கொடுக்கின்ற ஒரு அடிமைத்தனமான செயல்பாட்டை நாங்கள் கொள்ள வேண்டும், தங்களுக்கு கீழே இருக்க வேண்டும் என்று நினைக்கிற சிந்தனையோடு தான் செயல்படுவது போல எனக்கு. இவர்களும் எங்களுடைய நாட்டு பிரஜைகள் என்கிற ஒரு மனோரீதியான ஒரு ஏற்புடைய கருத்து இவர்களிடம் இல்லை. இல்லை அந்த சிந்தனை இருக்கிறதா இருந்தால் கூட, இருக்கிறதாக இருந்தால் இந்த நிலங்களை அபகரிக்கிற சூழ்நிலையெல்லாம் வராது. இப்போ தேர்தல் நடைபெற்றிருக்கும். இலங்கை இந்திய ஒப்பந்தத்திலே 13வது திருத்தச் சட்டம், மாகாண சபைகள், அந்த தேர்தல் நடந்திருக்கும், மக்களாட்சி அங்கே தொடர்ந்து இருந்திருக்கும். அப்போ மாகாண சபை தேர்தல், அந்த மக்களாட்சி இருக்கிற போது அந்த மாகாண சபைக்குள்ளே இருக்கிற அதிகாரங்கள், இந்த நிலங்களை எல்லாம், மாகாண சபைக்குள்ளே இருக்கிற நிலங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்க முடியாது. இப்பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈஸியாக தட்டி போகிறார்கள். என்னென்னு சொன்னால், அதிகாரிகள் தான் எங்கள் செயலாளர்களாக இருக்கிறார். அப்போ அவர்கள் அரசாங்கம் சொல்லுவதை செய்கின்றவர்களாகத்தான் இருப்பார்கள். ஆனால் சில அதிகாரிகள் இருக்கார்கள், இந்த நிலம் சம்பந்தமாக விட்டு கொடுக்காத இருமாப்போடு இருக்கிற அதிகாரிகளும் இருக்கிறார். ஆனால் இந்த மாகாண சபை அதிகாரங்கள் வந்துவிடக்கூடாது என்றும் இந்த தேர்தலை பின்போடுகின்ற ஒரு நிலை சூழல் இருக்கு. மொத்தத்தில் வடகிழக்கில் தமிழ் பேசும் மக்கள் இன்றைக்கு இந்த நாட்டிலே வாழுகின்ற உரித்து இருக்கிறதுன்ற அந்த அடிப்படை கூட சிங்கள தேசத்திலே இருக்கிற, நான் சிங்கள மக்களை சொல்லல, ஆனால் ஆட்சியாளர்கள், புத்தபிக்குகள், இனவாதிகள், இவரெல்லாம் அடிக்கடி இந்த பேசக்குள்ள பாருங்க, நீங்கள் இந்தியாவுக்கு போகணும்ன்றும் புத்தபிக்குகள் சொல்லுவார்கள், நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போயிருங்க என்றெல்லாம் புத்தபிக்குகள். முஸ்லீம் மக்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் அரேபிக் கண்ட்ரிக்கு போயிருங்க. இப்போ அவங்களுடைய சிந்தனைகள் ஏதோ நாங்கள் வந்தவர்களுடைய மாதிரி அவர்களுடைய சிந்தனை இருக்கிறது. இப்போ அது உண்மையில் நான் நினைக்கல, எங்களோட இன்னொரு துப்பாக்கி சமர் அடுத்த தலைமுறை வருமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நிலைமைகள் படுமோசமாக இருக்கு. குறிப்பாக எந்த மத தலைவர்களும் தந்தன் இனத்தினுடைய பிரச்சனைகளை வெளியிலே கொண்டு வந்து பேசுவார்கள் ஒழிய, இந்த புத்தபிக்குகள் போல மிக ஆக்ரோஷமாக, மிக ஒரு அந்த நாட்டை அவர்களால் ஆள்வது போன்று ஒரு, எப்படி சொல்கிறது, அந்த ஒரு சமய தலைவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. இன்றைக்கு புத்தபிக்குகள் பல இடங்களில் இருக்கிறாங்க. அவங்க இருக்கிறாங்களே தெரியாது. அவங்க அந்த இடங்களில் இருக்கிறாங்களா, இப்போ இந்தியாவிலெல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்னென்னா, புத்தர் அதைத்தான் சொல்லுகிறார். அவர் சின்ன உயிரை கூட கொல்லக்கூடாது என்று நினைக்கிற ஒரு தன்மையோடு தான் புத்தருடைய வாசகங்களும் அவருடைய சிந்தனையும் இருந்திருக்கிறது. ஆனால் இங்கே ஒவ்வொரு புத்தபிக்குகளும் வாளோடு தெரிவது போல இருக்கிறது. ரத்தத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு இது இலங்கையில் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா அந்த அளவிற்கு ஆட்சியாளர்கள் அவர்களை வளர விட்டிருக்கிறார்கள். காரணம் என்றால் மக்கள் சமயம் சார்ந்து போகின்ற போது அந்த பக்தி, ஆகவே அந்த புத்தபிக்குகளை தங்களுடைய பக்கம் வைத்து கொண்டு செயல்படுகிற ஒரு செயல்பாடு காரணமாக இந்த விடயங்களை அவர்கள்
தண்டிப்பதில்லை. இப்போதான் ஒன்று ரெண்டு கண்டிப்பதும் இல்லை. இப்போதான் அரெஸ்ட் பண்ணுறாங்க, பிறகு விடுறாங்க. இப்படி திருவண்ணாமலையில் இருக்கிற புத்தபிக்கு எவ்வளோ அட்டகாசம் பண்ணுறார். அதிகாரிக்கு அடிக்கிறார், போலீஸுக்கு அடிக்கிறார், பாட்டு மோசமான வசனங்களை பேசுகிறார். இதை ஒரு சமய தலைவர் செய்ய முடியாது. மட்டக்களப்பு எவ்வளவு ஒரு சமய தலைவர் மக்களை சமயத்தின் ஊடாக வழிநடத்தக்கூடிய ஒரு சமய தலைவர். அவர்கள் சமய தலைவர்கள் என்ற ஒரு தகுதியை வைத்துக்கொண்டு அரசியலுக்காக இவ்வாறு செயற்படுகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. இல்லை, அரசியல் அதாவது அதான் நான் இப்படி பார்ப்பேன். நம்ம என்னென்னா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு புத்தகங்களுடைய பின்னணி இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி அவருடைய பேச்சுக்களை பார்க்கக்குள்ள மகிந்தைய நன்றாக பேசுவார். ரணில இப்போ இருக்கிற ஜனாதிபதியை மிக மோசமாக பேசுவார். ஆகவே ஒவ்வொரு புத்தபிக்களுடைய பின்னணி ஒவ்வொரு கட்சியை சார்ந்ததாக இருக்குது. அந்த அடிப்படையில் அந்த கட்சியுடைய செயல்பாடு, அந்த கட்சியை நடத்துபவர்களுடைய பக்கம் தங்களுடைய கருத்துக்களை மற்றது இன்னொன்று இப்போ ஒவ்வொரு இப்போ மஹிந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா புத்தபிக்கள் செய்வது முழுக்க தட்டி கேட்பதில்லை. இப்படி ஒவ்வொருவரும் செய்ய இப்போ இங்கே வந்து சாடையான இந்த ஆட்சியாளர்கள் சாடையாக ஒரு அழுத்தத்தை கொடுக்க நினைக்கின்ற போது அவர்கள் மஹிந்தேர கையோங்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவை மொத்தத்தில் ஆட்சியாளர்கள் அல்லது இனவாதிகள் இந்த புத்த பிக்குகளை தங்களுடைய பக்கம் இழுத்து செல்லுகின்ற ஒரு நிலைப்பாடு தான் தொடர்ந்து இருந்து கொண்டு இருக்கிறது. இது ஒரு நாட்டோட பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிகளை கொள்ளாது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே இந்த இனப்பிரச்சனை தீர்வென்பது என்னை பொறுத்தமல்ல நான் நினைக்கல சாத்தியமாக இருக்குமா என்ற ஒரு பிரச்சனையை நாங்கள் அப்படித்தான் நிலைமைகள்